கட்சியில் சொல்லணும்னா சரியான மழை எங்கள் வீட்டாண்ட செம தண்ணி வந்துச்சு. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, ஃபோனில் சார்ஜர் இல்லை. சரி GTA 6 ட்ரைலர் வந்திருக்குமே, ஒருவேளை ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கரண்ட் வந்ததோ சார்ஜர் போட்டால் சுத்தமாக நெட்வொர்க் எடுக்கல. என்னடா இது அப்படின்னு 10 பேருக்கு நோண்டிக்கிட்டே இருந்தேன் ஃபோனை. அப்புறம் ஓரளவுக்கு நெட்வொர்க் எடுத்துச்சு. போய் சர்ச் பாரில் போயிட்டு GTA 6 போட்டால் நிறைய வந்துச்சு. நிறைய சேனலில் நிறைய போட்டிருந்தாங்க, நம்பவே இல்லை. ராக் ஸ்டார்னு போட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது காலையிலேயே ரிலீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க GTA 6 ட்ரைலர். செம்ம ஷாக்குங்க பாருங்களேன். இதுக்கு தான் இவ்வளோ நாள் தவமா இருந்தோம். கட்சியில் வந்து லாஸ்ட்ல நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாரு, 2024 வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நிறைய அப்டேட்ல. ஆனால் 2000 ஆமாம் சொல்லியிருந்திருப்பேன் 2024 2025 அப்படிலாம் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் 2025 தாங்க இந்த கேமே ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் GTA 5 கேம்ஸ் GTA கேம்ஸ் இருக்கே, அது ஒரு தனி ரகம்னே சொல்லி ஆகலாம். இந்த ட்ரெய்லர்லாம் பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா GTA Y City இருக்குல்ல, அதில் பேஸ் பண்ணி தாங்க எடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் GTA Y Cityல வந்து அந்த ஒரு இடம் வருங்க அதில். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து டாமி இஸ் பேக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாம் வரும், எப்படி இருந்தாலும் வரதான் செய்யும். ஏன்னா இது GTA Y Cityல இதெல்லாம் GTA 5க்கும் மேலே. அதாவது பார்த்தீங்கன்னா ஐயோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணோன்னா ரியல் லைஃப்ல எப்படி போலீஸ் அதே மாதிரி தாங்க இந்த கேம். அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். 25-30 வாட்டி இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்குறேன். ஆல்ரெடி ராக் ஸ்டார் GTA 5லேருந்து $10 பில்லியன் வந்து சம்பாரிச்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கு GTA 5. GTA 6 வந்து எந்த இடத்துல போகணும்னு நம்மளால சொல்லவே முடியாது. நிறைய இடம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். GTA Y Cityல தான் இந்த கேம் இருக்கு. பார்த்தீங்கன்னா GTA Y City தான் காட்டுறாங்க. இதில் பாருங்க, கம்மிங் 2025ல வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இந்த கேம் வந்துச்சுன்னா எதில் வரும்னு நம்மளால இப்போ சொல்லவே முடியாது. GTA 6 வேற லெவல் தான் போ. இதுதான் மெயின் கேரக்டர்னு சொல்றாங்க. அந்த கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா லூசின்னு சொல்றாங்க. இதுதான் மெயின் கேரக்டரா GTA 6 கேம்லயே. GTA 5ல 3 கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் GTA 6ல 2 கேரக்டர்னு தான் சொல்றாங்க. மெயில் ஃபீமேல் இருப்பாங்க, 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். பார்த்தீங்கன்னா வந்து 2 கேரக்டர் தான் இந்த கேம்ல எனக்கு தெரிஞ்சு. யாருக்கு தெரியும், ஒருவேளை நிறைய கேரக்டர் வந்து ஸ்விட்ச் பண்ணி மாற்றுற மாரி கூட கொடுக்கலாம். ஏன்னா வந்து GTA Y City வேற டாமிலாம் மீட் பண்ணலாம். ஒருவேளை டாமி கேரக்டரே நம்ம மாற்றி விளையாடுற மாரி கூட வரலாம். யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது. வெறித்தனமாக GTA Y City விளையாடிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்லவே தேவையில்ல. நான் கேம் சென்டரில் போயிட்டு 10 ரூபா கொடுத்து அரை மணி நேரம் GTA Y City தான் விளையாடிக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு கேம் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா GTA Y City தான் நான் விளையாடிருக்கேன். அப்புறம் கூட தான் GTA San Andreasலாம் விளையாடிருக்கேன். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் நம்ம ஃபேமிலி கிட்ட. இந்த இடம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் வரும். இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த சைடுக்காக போனால் பீச் இருக்கும், லைட் ஹவுஸ் வரும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தாக்கா இந்த வீடெல்லாம் வருங்க, இந்த இடம்லாம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையை கொள்ளடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெயிலில் இருக்கிற மாரி காட்டுறாங்க. இந்த லூசியாக்காவை பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு தெரியல, ஒன்றும் அரெஸ்ட் பண்ணி ஏதோ விசாரிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த கேமில் என்ன ஒரு மெயினாக இருக்க போகுதுன்னா, சோஷியல் மீடியா. யூடியூப் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, நிறையவே இருக்கும். ஆனால் இந்த கேமில் வந்து சோஷியல் மீடியா இருக்குடா, எனக்கு ஒன்றுமே புரியல. GTA 6ல வந்து ஒருவேளை அந்த கேம்லேயே வந்து இந்தமாதிரி சோஷியல் மீடியாலாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து CCTV கேமராவில் முதல்ல வர மாரி ஏதோ அட்டாக் பண்ணுற மாரி முதலையே இதுமாரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல கேமு. பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா இந்த பேக்ரவுண்டில் பாருங்களேன், GTA Y City இருக்கும்ல, ஒரு இடம் இருக்கவங்க. அந்த இடம் எனக்கு அந்த பேர் மட்டும் தெரியல. அந்த இடம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே இடம் தான் இந்த இடம். ஆக மொத்தம் கிளப்லாம் ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கெத்தாவே இருக்குது. இந்த சிட்டியை பாருங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையே பாருங்களேன், வேறு லெவலில் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு லெவலில் தான் இருக்க போகுது இந்த மேப்லாம். பார்த்தீங்கன்னா நிறைய ஐலாண்ட்லாம் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, எல்லாமே ரிலாக்ஸ்டாகவே இருக்குது பார்க்கறதுக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாமே அதேமாரி வந்து GTA Y Cityல தான் இந்த இடம் நடக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், GTA Y City தாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஓகே நண்பா, தான். ஆனால் 2025 வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த கேம் விளையாடுறது பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. GTA 6 எப்படியோட கேம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குது. ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். GTA 6 பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.